ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 60வது சர்க்கம். இதில் அங்கதன் ஜாம்பவான் தர்க்கம் பற்றி தான் இருக்க போகுது. 60வது சர்க்கத்தில் ஃபுல்லுமேவும் அவருடைய அந்த சொற்களை கேட்ட வாலிமைந்தர் அங்கதன் இதே போல் சொல்கிறாங்க. மகாத்மாவான ராமரிடம் மாதா சீதா தேவியை பார்த்து விட்டோம்னு அவர் இல்லாமல் செல்வது உசித்தமானதில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போர் எல்லாம், அதாவது அங்கே ஹனுமான் அங்கே சண்டையெல்லாம் இட்டு தீயிட்டு நிறைய அரக்கர்களில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சீதா தேவியை கூட்டிகிட்டு வரல. அப்போனா சீதா தேவியை கூட்டிகிட்டு வரலன்னா ராமர்கிட்ட எப்படி நம்ம சொல்கிறதுன்ட்டு இங்கே வாலிமைந்தர் அங்கதன் சொல்கிறாங்க. இப்போ வானர வீரர்களோ தேவர்களோ தைத்தியர்களோ இந்த உலக மானிடர்களோ தாண்டுவதில் நமக்கு சமமானவங்க யாரும் இல்லை. பராக்கிரமத்தில் யாரும் இல்லை. ஹனுமானனால ராட்சச வீரர்கள் கொல்லப்பட்ட பிறகு வேற என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. ஜானகியை கூட்டிட்டு வர்றது தான், அதாவது மாதா சீதா தேவியை அழைத்து அவருடையே திரும்பி செல்வோன்னு ராமலக்ஷ்மணரிடம் மாதா சீதா தேவியை ஒப்படைப்போம்னு சொல்றாங்க. எல்லா வானர வீரர்களையும் கஷ்டப்படுத்துவதற்கு அவசியம் இல்லை. இங்கே உள்ள நம்ம எல்லாருமே போய் ராட்சசர்களை கொண்டு மாதா சீதா தேவியை ராமரிடம் சுக்ரீவ லக்ஷ்மணர்களிடம் காமிப்போம். இப்படி உறுதியான முடிவு எடுத்துவிட்ட அவங்கள பார்த்து விஷயங்களை நல்லா தெரிந்தவரும் வானர படையில முதன்மையானவருமான ஜாம்பவான் ரொம்பவும் திருப்தி அடைந்து பொருள் பொதிஞ்ச சொற்களை இதே போல சொல்றாங்க. மகாவானரமே, பெருமதியாளரே, இந்த யோசனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதே இல்லை. ஏன்னா தெற்கு திசையில தேடி பார்க்கும்படி மட்டும் சுக்ரீவனால நம்ம கட்டளையிடப்பட்டோம். சுக்ரீவர் கட்டளை மட்டும் தான் இட்டாங்க. அங்க எங்க இருக்காங்க போய் தேடி பார்த்துட்டு வர்ற. அதனால அழைத்து வரும்படி அவங்க சொல்லலை. இந்த பேரறிவாளான ராமரும் அப்படி சொல்லலை. எப்படியோ யுத்தத்துல வென்று நம்ம சீத்தையை அழைத்து சென்றாலும் கூட ராமர் அதை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா மன்னர்களின் சிங்கம் போன்ற ராமர் தன் குலப்பெருமைக்கு ஏற்ப எல்லா வானர முக்கியஸ்தர்களுக்கும் முன்னிலையில சீத்தையை திரும்ப பெறுவேன்னு சபதம் பெற்றிருக்காங்க. அந்த சபதம் பொய்யாகி போகிவிடுமோ கேள்வி அவங்களுக்குள்ள கேட்குறாங்க. பிறருடைய பராக்கிரமத்தினாலும் பெறப்படும் பெருமையும் அவர் ஒரு காலம் ராமர் ஏற்க மாட்டாங்க. அதனால சீதா தேவியை செல்வோம் என்று முடிவு செய்ததுனால வானர வீரர்கள் இதுவரை செய்யப்பட்ட காரியங்கள் பலனற்று போகும். அதாவது சீதா தேவி அங்கே பார்த்துட்டாங்க, போய் அங்கே சண்டையிட்டு நம்மளா போய் கூட்டிட்டு வர வேண்டாம். அது மகிழ்ச்சி ஏற்படாது ராமருக்கு. நம்ம காட்டிய வீரம் வீணாகி போகும். அதனால நம்ம எல்லாருமே மகா தேஜஸ்வியான சுக்ரீவர், லக்ஷ்மணர், ராமர் இருக்கும் இடத்துக்கு போய் இதுவரை நடந்த காரியத்தை தெரிவிப்போம். அங்கே என்னென்ன இலங்கையில் நடந்தது அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அரசகுமாரர், உன்னுடைய யோசனைக்கு நமக்கு உகந்ததானதே இல்லை, சரியானதுதான்னு சொன்னாங்கன்னா ராமருடைய எண்ணம் எப்படியோ அதே தெரிஞ்சிட்டு காரியத்தை நம்ம முடிக்கலான்னு இங்க அங்கதன் சொல்றாங்க. 60வது சர்க்கம் முடிந்தது. 61வது தொடர்ந்து பார்க்கலாம். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அங்கதன் முதலிய வீரர்களும் பெரும் வானராய ஹனுமானும் பிற வானர்களும் ஜாம்பவானுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டாங்க. மன திருப்தி அடைந்த வான வீரர்கள் எல்லாருமே வாயுகுமாரரை, அதாவது ஹனுமானை முன்னிட்டு கொண்டு மகேந்திர மலை சிகரத்தை விட்டு ஆகாயத்துல பாயிறாங்க. நேரு மந்திர மலை போல பிரகாசம் கொண்டவங்களும் மதம் கொண்ட யானை போன்றவங்களும் பேருடல் படைத்தவங்களும் ரொம்பவும் பலம் பொருந்தியவங்களும் ஆகாயத்தை மறைப்பது போல செல்பவங்களும் எல்லா பிராணிகளிலும் கொண்டாடப்பட்ட மிகுந்த பலமும் வேகமும் உடைய ஹனுமானை தம் பார்வையிலாயே சுமந்தது போல செல்பவங்க. ராமருடைய உத்தேசம் நிறைவேறுவதில் உறுதுணையாக இருக்க விரும்புபவங்க. அவங்களுக்கு பெரும் புகழ் ஏற்படுவதில் ஆர்வம் உள்ளவங்க ஹனுமான். ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிறைவேறியதால நிமிர்ந்து நிற்கிறவங்க, ராமருக்கு பிரியமான செய்தியை சொல்வதில் துடிப்புடையவங்க. எல்லாரும் யுத்தத்தை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் பெருமனம் கொண்டவங்க, ராமருக்கு நன்றி கடன் செய்வதில் உறுதி கொண்டவங்க. இப்படிப்பட்ட வனவிலங்குகளாகிய அவங்க ஆகாய விதியில பறந்து கொண்டே இருக்கையில மரம் கொடி நிறைந்ததும் இந்திரனுடைய நந்தனம் என்ற பூஞ்சோலைக்கு நிகரானதுமான ஒரு வனத்தை அடைகிறாங்க. இவங்க எல்லாருமே அங்கதன் ஜாம்பவான் எல்லாரும் அந்த வனத்துல மதுவனம் என்ற பெயரும் பெற்றது.
அந்த வனத்தினோட பெயர். சுக்ரீவனுக்காக பாதுகாக்கப்பட்டு வருவதும் எந்த பிராணியாலும் உள்ளே புக முடியாதா, உள்ளே போகவே முடியாத வேற யாராலையும். எல்லா பிராணிகளின் மனசையும் கவர்வதும் மகாத்மாவும் வானர தலைவருமான சுக்ரீவருடைய மாமா மகாவீரம் படைத்த தத்திமுகன் என்ற வானரன் அந்த வனத்தை எப்போதும் காவல் காத்து கொண்டிருக்காங்களாம். அங்க வானர மன்னனுக்கு ரொம்பவும் பிடித்தமான அந்த வனத்தை அடைஞ்சதும் அடக்க முடியாத கொந்தளிக்கும் ஆவல் கொண்டவங்களா இருந்தாங்களாம். மதுவனத்தை பார்த்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சு தேன் நிறம் கொண்டவங்க தேனுக்காக அங்கதனை பிரார்த்திக்கிறாங்க. அங்கதன் அங்கிருந்த முதியவரான ஜாம்பவான் முதலிய வானர்களிடம் ஆலோசனை செஞ்சுட்டு மது அருந்துவதற்கு அவங்களுக்கு உரிமை அளிக்கிறாங்க. தேன் குடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட வானர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா தாவி குதிச்சு ஆடத் தொடங்குறாங்க. சில வானர்கள் பாடுறாங்களாம், சிலர் தரையில விழுந்து நமஸ்காரம் செய்யறாங்களாம், சிலர் ஆடவும் செய்யறாங்க, சிலர் சிரிக்கிறாங்க, சிலர் கீழே விழுறாங்களாம், சிலர் சுற்றி சுற்றி அலைகிறாங்களாம், சிலர் தாண்டுகிறாங்களாம், ஒருவர் மேல ஒருவரை பாய்ந்து கொள்றாங்களாம், சிலர் பரஸ்பரம் அதட்டி பேசி கொள்றாங்களாம், சிலர் தமக்குள்ள விளையாடுறாங்களாம். இப்படி ஒவ்வொரு மரத்திலும் இன்னொரு மரத்திற்கும் தாவுறாங்க. ஒரு சிலர் மலையுச்சிலிருந்து தரையில குதிக்கிறாங்களாம். ஒருவர் வானரம் பாடிக்கொண்டே இருக்கும்போது வேறொருவர் சிரித்து கொண்டு அவரிடம் போறாங்களாம். சிரித்து கொண்டிருப்பவருக்கு ஒருவர் அழுது கொண்டும் போறாங்களாம், அழுது கொண்டு ஒருவன் இறைச்சல் விட்டு கொண்டும் போறாங்களாம். இந்த இறைச்சலிட்டு கொண்டிருக்கிறவங்க ஒருத்தர் வணக்கத்துடன் போறாங்க. தேனை நிறைய குடித்ததால முரட்டுத்தனமான செயலில் ஈடுபட்ட வானர சைன்யம் அந்த வனம் முழுசுமே பரவி இருந்ததா. அங்க தேன் குடித்து திருப்தி அடைந்தவரும் இல்லை, மதிமயங்கும் அடையாதவரும் இல்லை. அந்த வானரங்கள் மரங்கள் உலுக்கி இலை மலர் இல்லாம செய்து விட்டதையும் தின்று கொண்டிருப்பதையும் பார்த்த தத்திமுகன் ரொம்ப கோபத்தோட அவங்கள தடுக்கிறாங்க. ஆணவம் மிக்க வானர்களால மிரட்டப்பட்ட முதிய வன பாதுகாவலரான வானவீரர் தத்திமுகன் வானரர்களிடமிருந்து வனத்தை காப்பதற்கான வேறு வழிகளை மேற்கொள்றாங்க. சிலரிடம் கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க. தத்திமுகன் சிலரை உள்ளங்கையால தாக்கினாங்களாம், சிலரிடம் போய் கலகம் விளைவித்தாங்களாம், சிலரிடம் சமாதானமாக பேசியும் பார்க்கிறாங்களாம். அவங்களால தடுக்கப்பட்டும் மதம் கொண்டு அவர்களால் அவங்கள விளக்கப்பட்டாங்க. பயமே இல்லாமல் அதட்டப்பட்டாங்க. குற்றத்தை மறந்து அவர்களால் துன்புறுத்தப்பட்டாங்க. அந்த வானரரை மதம் கொண்ட வானரர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி நகங்களால் கீறினாங்களாம். தத்திமுகனை பற்களால் கடிக்கிறாங்க, கைகளால் அடிச்சாங்களாம், கால்களால் உதைக்கவும் செய்கிறாங்க. அந்த மகாவனத்தையும் இல்லாதபடி செய்திட்டாங்களாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 61வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.